ஆவி உலகின் விதிகள். கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷா தொடர்கிறது. 28/4/1981. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள். மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது என்பதில் புவிவாழ் மக்கள் பலருக்கு எள்ளளவு கூட நம்பிக்கை இல்லை. அவர்கள் அதை நம்ப மறுக்கின்றனர். மாறாக, மரணத்துக்கு பிந்தைய வாழ்வில் நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் நிரந்தர அமைதியிலும் நம்பிக்கை கொள்கின்றனர். ஆனால் நிரந்தர அமைதி என்றால் நிரந்தர தூக்கம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். இது ஓர் அபத்தமான கருத்து. தவறாக வழிநடத்தப்பட்டுள்ள ஓர் எண்ணம் இது. பூமியில் நீங்கள் எவ்வளவு துடிப்பாக இருக்கிறீர்களோ, ஆவி உலகில் நாங்கள் அதைவிட அதிக துடிப்போடு இருக்கிறோம். ஏனெனில் எங்கள் உடலானது வலிகள் மற்றும் வேதனைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் விட மேலாக ஸ்தூல உடல் எனும் சுமை இல்லாத ஆவிகள் நாங்கள். எங்களுக்கு பிடித்தமானவற்றை எங்களால் செய்ய முடிகிறது. நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிடுவதில்லை, அடுத்தவரை காயப்படுத்துவதில்லை, அடுத்தவரிடமிருந்து திருடுவதில்லை, யாருக்கும் எந்த தீங்கும் இழைப்பதில்லை. எனவே நாங்கள் எங்கள் வீடுகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் முழு சுதந்திரத்தோடு இருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தான் எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு விருப்பமான நேரத்தில் நாங்கள் படிக்கிறோம். எங்களுக்கு விருப்பமான நேரத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் ஓய்வெடுக்க விரும்பினால் ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். ஒரு நண்பரை பார்த்து வர விரும்பினால் நாங்கள் போய் வருகிறோம். பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றினால் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் விரும்புகின்றவற்றை எங்களால் செய்ய முடிகிறது. அப்படி என்றால் நாங்கள் உங்களை விட அதிக சுதந்திரமாக இருக்கிறோம் என்று அதற்கு அர்த்தமாகாதா? நாங்கள் உங்களை விட அதிக துடிப்போடு இருக்கிறோம், இல்லையா? உங்களை பற்றிய விஷயங்கள் உட்பட அதிகப்படியான விஷயங்கள் உங்களை விட எங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கின்றன, இல்லையா? ஒன்றை மற்றும் உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கின்ற, சிந்திக்கின்ற மற்றும் செய்கின்றவற்றை விட நாங்கள் சொல்லும் விஷயங்கள் சாலச் சிறந்தவை. அதே நேரத்தில் நாங்கள் கச்சிதமானவர்கள் அல்ல என்பதையும் நாங்கள் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் கடவுளை சென்றடையும் போது மட்டுமே நாங்கள் கச்சிதமானவர்களாகவும் முற்றிலும் தூய்மையானவர்களாகவும் இருப்போம். இப்போது நீங்கள் எங்களை முழுமையாக புரிந்துள்ள நிலையில் எங்களால் உங்களை வழிநடத்த முடியும் விதத்தில் இச்செய்திகளை ஆவி உலகிலிருந்து நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். ஆவி உலகில் இருக்கும் போதை விட அதிக விரைவாக புவி உலகிலிருந்து உயர்ந்த நிலையை உங்களால் அடைந்து விட முடியும். கடவுளின் சில விதிகள் அனைத்து ஆன்மாக்களாலும் கண்டிப்பாக பின்பற்றப்படுகின்றன. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் என்பது அவற்றில் மிக முக்கியமானது. கடவுள் ஒரு பரிவான இதயம் கொண்டவர், அன்பு நிறைந்தவர். எனவே அவருடைய அன்பையும் பரிவையும் மனிதர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தொடங்கினர். ஆனால் கடவுள் உங்களுக்கு ஓர் ஆழ் மனதை கொடுத்துள்ளார், அதாவது மனசாட்சியை கொடுத்துள்ளார். அந்த ஆழ்மனம் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. நீங்கள் நல்லவற்றை விதைத்தால் உங்களுக்கு நல்லவை கிடைக்கும். நீங்கள் தீயவற்றை விதைத்தால் தீயவற்றையே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இங்கு எந்த அநீதியும் இல்லை. நீங்கள் நல்லவராக இருந்து வந்திருந்தால் ஆவி உலகில் நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். நீங்கள் யாருக்கேனும் தீங்கு செய்திருந்தால் அதற்கான விலையை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். நீங்கள் துன்புறுவதை உங்கள் ஆழ்மனம் உறுதி செய்யும். உங்கள் சொந்த ஆழ்மனம்தான் உண்மையான நியாயத்தை உங்களுக்கு வழங்குகிறதே தவிர வேறு யாரும் அல்ல. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குகிறது. நீங்கள் ஏன் துன்புற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உங்கள் வெளிமனதிற்கு தெரிவதில்லை. நீங்கள் எதை விதைத்துள்ளீர்கள் என்பதன் அடிப்படையில் நீங்கள் தானாகவே உங்கள் வெகுமதியையோ அல்லது தண்டனையையோ பெறுவீர்கள். கடவுள் மிகவும் அன்பானவர், பரிவுள்ளம் கொண்டவர்.
அவர் யாரையும் ஒருபோதும் தண்டிப்பதில்லை என்பதை இதிலிருந்து உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள். 29/4/1981 மறுபிறப்பு. ஆவி உலகில் உள்ள எங்களுக்கு அனைத்து எதிர்கால நிகழ்வுகளும் தெரிந்திருப்பது சாத்தியமில்லை. எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். ஆனால் புவிவாழ் மக்களிடம் அவற்றை கூறுவதற்கு உயர் ஆன்மாக்களிடமிருந்து எங்களுக்கு அறிவுறுத்தல்களோ அல்லது அனுமதியோ கிடைக்கும் வரை நாங்கள் அவற்றை உங்களிடம் கூறக்கூடாது. புவிவாழ் மக்கள் ஆவி உலகுடன் தொடர்பு கொண்ட உடனேயே தங்கள் எதிர்காலத்தை பற்றி நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்கின்றனர். ஒரு சிலர் மட்டுமே அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதை தவிர்க்கின்றனர். இதற்காக நாங்கள் உங்களை குறை கூறப் போவதில்லை. ஆனால் எதிர்காலத்தை பற்றி எங்களிடம் கேட்க வேண்டாம் என்று நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். எதிர்காலம் துல்லியமாக எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஏனெனில் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் 90 ஆண்டுகள் வாழ்வீர்கள் என்று நாங்கள் கூறக்கூடும். ஆனால் அடுத்த நாளே நீங்கள் ஒரு விபத்தில் கொல்லப்படலாம், அல்லது யாரேனும் உங்களை கொலை செய்யக்கூடும். இவையெல்லாம் ஒரு மனிதனின் சுய விருப்பத்தையும் அவன் மேற்கொள்கின்ற தேர்ந்தெடுப்புகளையும் பற்றியது. அடுத்து என்ன நிகழும் என்பதை புவியில் முன்கூட்டியே யாராலும் கணிக்க முடியாது. நிச்சயமாக நிகழ்ந்தாக வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கும் பட்சத்தில் என்ன நிகழும் என்பது சில சமயங்களில் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை உங்களிடம் கூற எங்களுக்கு அனுமதி இல்லாமல் போகக்கூடும். உங்களுடைய நன்மைக்காகவும் மற்றவர்களுடைய நன்மைக்காகவும் சில விஷயங்களை உங்களிடம் கூறுவதற்கு நாங்கள் அறிவுறுத்தப்படுகிறோம் அல்லது எங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் பெரும்பான்மை நேரம் எதிர்காலத்தை பற்றி புவியில் அரிதாகவே சரியான கணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அந்த எதிர்காலத்தை பற்றி நாங்கள் அறிந்திருந்து அதை உங்களிடம் கூற எங்களுக்கு அனுமதி இல்லை எனும் போது அதை பற்றி நீங்கள் எங்களிடம் கேட்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. எனவே எதிர்காலத்தை பற்றிய கேள்விகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். ஆவி உலகில் உள்ள நாங்கள் மென்மேலும் எங்களை மேம்படுத்திக் கொண்டு உயர்ந்த நிலைகளை அடைய விரும்புவதால் அடுத்து நிகழவிருப்பவற்றை பற்றி ஏராளமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். மீண்டும் எங்களை பூமிக்கு அனுப்பி வைக்கும்படி நாங்கள் இறைவனிடம் கேட்கிறோம். நாங்கள் மறுபிறப்பு எடுக்க வேண்டுமா இல்லையா என்பதை நாங்களே தீர்மானிக்கிறோம். நாங்கள் எப்போதும் எங்கள் தாயாரை தேர்ந்தெடுக்கிறோம். எங்கள் தந்தை தாமாகவே எங்களிடம் வருகிறார். ஏனெனில் பல சமயங்களில் எங்கள் தாயார் யாரை திருமணம் செய்து கொள்வார் என்பது எங்களுக்கு தெரியாமல் போகக்கூடும். ஆனாலும் சில சமயங்களில் நாங்கள் எங்கள் தந்தையரையும் தேர்ந்தெடுக்கிறோம். எங்களை நாங்களே பார்த்துக் கொள்ளக்கூடிய வயதை நாங்கள் எட்டும் வரை எங்களை அக்கறையோடு கவனித்துக் கொண்டு எங்கள் மீது நேசம் காட்டி எங்களை கவனமாக பார்த்துக் கொள்கின்ற ஒரு தாயாரையே பெரும்பாலும் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். எங்களுக்கு பிரியமான ஒரு தாயையே நாங்கள் வழக்கமாக தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் அனுபவங்களை பெறுவதற்காகவும் கர்ம வினையை தீர்ப்பதற்காகவும் மேலும் முன்னேறி செல்வதற்காகவும் மோசமான அல்லது தீய ஆன்மா ஒருவரை நாங்கள் எங்கள் தாயாக தேர்ந்தெடுக்கிறோம். எங்களுக்கு விருப்பமில்லாத ஒருவரை எங்கள் தாயாக தேர்ந்தெடுக்கும்படி யாராலும் எங்களை கட்டாயப்படுத்த முடியாது. எங்களுடைய பாவங்களுக்கு தண்டனை தேவைப்பட்டால் ஒரு கடினமான குழந்தை பருவத்தை அனுபவித்து துன்புற்ற பிறகு நல்லவர்களாக ஆகும் விதத்தில் ஒரு மோசமான ஆன்மாவை எங்கள் தாயாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். இங்கு நாங்கள் ஒரு பெரிய ஆபத்தை எதிர்கொள்கிறோம். ஏனெனில் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் தாய் எங்கள் மீது அதிக வலிமையான கட்டுப்பாட்டை கொண்டிருந்து எங்கள் மனங்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டால் அவர் எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக சீரழித்து விடக்கூடும். ஆனால் நாங்கள் மேம்படுவதற்கும் எங்கள் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் நாங்கள் இப்படிப்பட்ட ஆபத்தான தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்ளத்தான் வேண்டும். மேம்பாடு அடைவதற்கும் ஓர் உயர்ந்த நிலையை எட்டுவதற்கும் வேறு ஏதேனும் வழி இல்லையா என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஆம், அதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்கள் இலக்கை அடைவதற்கு பல யுகங்கள் ஆகும். மேல்மட்ட தளங்களில் நீங்கள் இருக்கும் போது பூமியில் மீண்டும் ஒருபோதும் பிறக்காமல் இருப்பதை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். ஆவி உலகிலேயே முன்னேறி செல்ல உங்களால் முயற்சிக்க முடியும்.
ஆனால் இச்செயல்முறை மிகவும் மெதுவானது. பெரும்பாலான ஆன்மாக்கள் ஆபத்தை பொருட்படுத்தாமல் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக மோசமான தாய்மார்களுக்கு பிறக்கின்றனர். மற்ற ஆன்மாக்கள் தங்கள் நேசத்திற்குரியவர்களுக்கு உதவுவதற்காக மறுபிறவி எடுக்கின்றனர். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அன்புக்குரியவர்களில் ஒருவரை தங்கள் தாயாக தேர்ந்தெடுத்து நல்வழியை பின்பற்றி வாழ கடினமாக முயற்சி செய்கின்றனர். ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்தில் எந்த பின்னடைவையும் அவர்கள் விரும்புவதில்லை. நாங்கள் எவ்வளவு சுதந்திரமானவர்கள் என்பதை இதிலிருந்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆவி உலகில் எங்களுக்கு விருப்பமானவற்றை எங்களால் செய்ய முடிகிறது. நாங்கள் செய்ய விரும்பும் காரியம் தவறாக இருந்தால் அதை செய்ய எங்கள் ஆழ்மனம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஆவி உலகில் உயர்வான தளம் ஒன்றில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கீழ்மட்ட தளத்திற்கு செல்வதற்கான ஆபத்து அங்கு இல்லை. உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஆபத்தான ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கடவுளின் விதிகளை பின்பற்றாமல் போவதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க கூடும். ஏனெனில் பூமியில் உங்கள் ஆழ்மனம் முழு நேரமும் செயல்படுவதில்லை என்பதால் எது சரி எது தவறு என்பது பற்றி உங்களுக்கு எல்லளவு யோசனை கூட இருப்பதில்லை. மறுபிறவி எடுக்கின்ற ஓர் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களால் மட்டுமே புவியில் தங்கள் ஆள் மனத்தால் வழிநடத்தப்பட முடியும். விஸ்பியும் ரத்துவுமான நாங்கள் இருவரும் எங்கள் தாயாரை தேர்ந்தெடுத்தோம். அவரை நாங்கள் பெரிதும் நேசித்தோம். 30-4-1981. தீமையை எதிர்த்து போராடுங்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கு ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம். எங்களுக்கு எந்த வேலை மிகவும் பிடித்திருக்கிறதோ அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு செய்கிறோம். எங்களில் சில புவிவாழ் மக்களுக்கு சில செய்திகளை அனுப்பி அவர்களை தங்களுடைய துயரங்களிலிருந்து வெளிக்கொணர்கிறோம். அவர்கள் தற்போது இருக்கின்ற நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை அடைவதற்கு நாங்கள் அவர்களை வழிநடத்துகிறோம். அவர்களுக்கு உதவுகிறோம். பல ஆன்மாக்கள் இதை செய்கின்றனர். சிலர் அதில் வெற்றி காண்கின்றனர். சிலர் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதில்லை. அன்றாட உடற்களைப்பால் ஏற்படக்கூடிய வழிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் புவிவாழ் மக்களை விடுவிப்பதில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்தூல உடலை துறந்தால் மட்டுமே அது சாத்தியம். எனவே அது எங்கள் கைகளில் இல்லை. ஆனால் சர்வ வல்லமை வாய்ந்த இறைவனின் உண்மையான விதிகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களை எங்களால் வழிநடத்த முடியும். அது எங்கள் கைகளில் உள்ளது. கடவுளின் சில விதிகளை நீங்கள் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. சிலவற்றை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். எனவே உங்களை சரியான பாதையில் கொண்டு சேர்ப்பதற்காக நாங்கள் இங்கே இருக்கிறோம். தீய ஆன்மாக்களிடம் நீங்கள் இனிமையாக நடந்து கொண்டால் நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கிறீர்கள் என்று பொருள். எனவே அவர்களிடம் இனிமையாக நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாதீர்கள். அந்த தீய ஆன்மா தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பினால் முதலில் அந்த விருப்பம் உண்மையானது தானா என்பதை உறுதி செய்து கொண்டு பிறகு முழு மனத்தோடு அவருக்கு உதவுங்கள். அது உங்கள் கடமை. ஆனால் நீங்கள் அந்நபரின் உள்நோக்கங்கள் குறித்து உறுதியாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அதை எப்படி உங்களால் உறுதி செய்ய முடியும்? உங்களுக்கு உறுதியாக தெரியுமா என்ற கேள்வி உங்களுக்குள் எழவில்லை என்றால் அந்நபரின் உள்நோக்கங்கள் உங்களுக்கு உறுதியாக தெரியும் என்று பொருள். அக்கேள்வி உங்களுக்குள் எழுகின்றது என்றால் உங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக பொருள்படும். அப்படி என்றால் உங்கள் கணிப்பு சரியாக இருக்கலாம் அல்லது தவறாக இருக்கலாம். இங்குதான் ஆவிகள் உங்களுக்கு வழிகாட்ட விரும்புகின்றனர். ஒரு நபரை நீங்கள் நம்பலாமா அல்லது நம்பக்கூடாதா என்பது குறித்து எங்களால் உங்களை வழிநடத்த முடியும். ஆனால் ஆவி உலகத்துடன் தொடர்பு இல்லாதவர்களுக்கு நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் உங்கள் சந்தேகம் குறித்து கடவுளிடம் உதவி கேட்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். கடவுள் ஏதோ ஒரு வழியில் உங்களை சரியான பாதையில் வழிநடத்துவார். எனவே தீயோரிடம் ஒருபோதும் இனிமையாக நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களை ஊக்குவிக்காதீர்கள். தீமையை எதிர்த்து போராடுங்கள். கடவுளின் முக்கியமான ஒரு விதி இது. 1-5-1981. உண்மையான ஆள் விருப்பத்தால் மட்டுமே மாற்றத்திற்கு வழிவகுக்க முடியும். கடவுள் அன்பும் பரிவும் நிறைந்தவர். அவர் ஒரு கச்சிதமான நீதிபதி. ஒவ்வொரு ஆன்மாவும் ஓர் உயர்ந்த நிலையை எட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாவங்களை செய்த ஆன்மாக்களையும் மோசமான ஆன்மாக்களையும் வழிநடத்துவதற்கு அவரிடம் பல உதவியாளர்கள் இருக்கின்றனர்.
அவர்களும் கடவுளைப் போலவே அன்பும் பரிவும் கொண்டவர்களாக இருக்கின்றனர். ஒரு தீய ஆன்மா ஓர் உயர்ந்த நிலைக்கு உயர விரும்புகிறார் என்றும், ஆனால் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான விருப்பம் அவருக்கு இல்லை என்றும் வைத்துக் கொள்வோம். அப்போது என்ன நிகழும்? அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நலிவுற்றே இருப்பார். அவரால் ஒருபோதும் உயர முடியாது. ஏனெனில் தன்னுடைய தவறான வழிகளில் இருந்து விடுபட்டு தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான விருப்பம் அவருக்கு இல்லை. உங்களுடைய சொந்த ஆள் விருப்பம் அற்புதங்களை நிகழ்த்தும். உயர்ந்த நிலை ஒன்றை எட்ட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் விருப்பம் எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் அந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது என்று நீங்கள் கூறக்கூடும். சற்று யோசித்து பார்த்துவிட்டு பின்வரும் கேள்வியை உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். என்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உண்மையிலேயே விரும்புகிறேனா? அல்லது என்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவதாக நான் பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறேனா? இவ்விரண்டுக்கும் இடையே பரந்த வேறுபாடு ஒன்று உள்ளது. ஒன்று உண்மையான ஆள் விருப்பத்தை கொண்டிருப்பது, மற்றொன்று ஒரு போலி விருப்பம். இதில் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். உங்களை நீங்கள் சுய ஆய்வு செய்து பார்ப்பதன் மூலம் உங்கள் விருப்பம் உண்மையானதா அல்லது ஒரு பாசாங்கானதா என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். உங்களை மேம்படுத்திக் கொள்வதில் நீங்கள் உண்மையிலேயே தீவிரமாக இருந்தால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதை நிச்சயமாக நிறுத்திவிட்டு உண்மையிலேயே உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். இப்போதெல்லாம் நல்ல ஆன்மாக்கள் குறைவாகவும் மோசமான ஆன்மாக்கள் அதிகமாகவும் இருக்கின்றனர். எனவே ஒரு மோசமான ஆன்மாவை மேம்படுத்த வேண்டியது ஒவ்வொரு நல்ல ஆன்மாவின் கடமையாகும். ஆனால் யாராலும் இன்னொருவரை கட்டாயப்படுத்த முடியாது. அது தானாக அவருக்குள் இருந்து வர வேண்டும். நான் மேம்பட விரும்புகிறேன் என்று ஒரு தீய ஆன்மா பல 100 முறைகள் கூறினாலும் அது அவருக்கு உதவாது. எங்களிடமிருந்து கிடைக்கும் அறிவுரையும் வழிகாட்டுதலும் கூட அவருக்கு உதவாது. நீங்கள் தவறான பாதையை விட்டு விலகி சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. ஆவி உலகில் இருந்து நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்கள் தவறான வழிகளில் இருந்து உங்களை வெளிக்கொணர்வதற்கு கடவுளால் கூட முடியாது. ஏனெனில் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அவர் உங்களுக்கு ஓர் ஆள் மனதை கொடுத்துள்ளார். அவர் அதில் ஒருபோதும் குறுக்கிட மாட்டார். நீங்கள் தவறு செய்தால் உங்கள் ஆழ்மனம் நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை வழங்கும். முன்னேறுவதற்கு நீங்கள் உண்மையிலேயே கடினமாக முயற்சி மேற்கொள்ளாவிட்டால் அதே கீழ்மட்ட நிலையில் நீங்கள் தங்கி விடுவீர்கள். ஓர் உயர்ந்த நிலையை அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. உண்மையிலேயே உங்களை மேம்படுத்திக் கொள்வது ஒன்றுதான் அந்த வழி. வேறு எந்த வழியும் உங்களுக்கு உதவாது. நீங்கள் மேம்பட வேண்டும் என்ற உண்மையான விருப்பம் உங்களுக்கு இல்லாவிட்டால் பிரார்த்தனை செய்வதோ அல்லது கடவுளிடம் மன்றாடுவதோ உங்களுக்கு ஒருபோதும் உதவப் போவதில்லை. எனவே மேலும் தாமதிக்காமல் உடனடியாக உங்கள் முயற்சியை துவக்குங்கள். 2/5/1981 ஆவி உலகில் இன்னொரு தளத்திற்கு வருகை தருதல். ஆவி உலகில் 7 தளங்கள் உள்ளன. மிகவும் கீழ்மட்டத்தில் உள்ளது 1வது தளம். மிக உயர்ந்த தளம் 7வது தளம். எனவே உங்கள் பாவங்கள் மற்றும் புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு ஏற்ற தளத்திற்கு உங்களை கூட்டிச் செல்லும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி, எந்த தளம் உங்களுக்கு தகுதியானதோ அதைவிட உயர்ந்த தளத்திற்கு உங்களால் ஒருபோதும் போக முடியாது. ஓர் ஆன்மாவால் தன்னுடைய தற்போதைய தளத்தை விட உயர்ந்த தளம் ஒன்றுக்கு செல்ல முடியாது. ஏனெனில் அது அவருடைய கண்களுக்கு புலப்படாதவாறு இருக்கும். உங்களுடைய தற்போதைய தளத்தையும் அதற்கு கீழே இருக்கின்ற தளத்தையும் மட்டுமே உங்களால் பார்க்க முடியும். ஆனால் 5வது தளத்திலிருந்து அதற்கு மேற்பட்ட தளங்களுக்கு ஓர் ஆன்மாவால் சென்று வர முடியும். ஆனால் சில தேவைகள் நிறைவேற்றப்பட்டாக வேண்டும். அவை: 1. ஓர் உயர்ந்த தளத்திலுள்ள ஒருவரிடமிருந்து அவருக்கு ஓர் அழைப்பு வர வேண்டும். 2. அந்த உயர்ந்த தளத்தில் உள்ள பேரான்மா அவருக்கு அனுமதி வழங்க வேண்டும். 3. அவர் ஒரு குறிப்பிட்ட பயிற்சிக்கு உட்பட்டாக வேண்டும். 4. அந்த உயர்ந்த தளத்தின் கூடுதல் ஒளியில் இருந்து அவர் தன் கண்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அத்தளத்தின் மிக மெல்லிய சூழல் ஏற்படுத்தக்கூடிய மூச்சு திணறலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர் ஒரு பாதுகாப்பு அங்கியை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த உயர்ந்த தளங்களில் இருக்கும் ஆன்மாக்களின் எடையை விட இவருடைய ஆன்மாவின் எடை சற்று அதிகமாக இருப்பதால் அவரை லேசாக்க கூடிய ஓர் அங்கி அவருக்கு தேவை. அந்த உயர்ந்த தளத்தில் உங்களால் அதிக நேரம் தங்கி இருக்க முடியாது.
அதே போல அடிக்கடி உங்களால் அங்கே சென்று வர முடியாது. 5வது தளத்திலிருந்து 6வது தளத்திற்கும் 6வது தளத்திலிருந்து 7வது தளத்திற்கும் மிக அரிதாகவே உங்களால் சென்று வர முடியும். ஆனால் ஒரு குறுகிய காலம் வரை மட்டுமே அது உங்களுக்கு சாத்தியமாகும். நாங்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த தலங்களுக்கு சென்று வந்துள்ளோம். 7வது தலத்திற்கு வருகை தரும் பெரும் பாக்கியமும் கௌரவமும் எங்களில் சிலருக்கு கிடைத்துள்ளது. ஆனால் கீழ்மட்ட தலங்களில் இருக்கும் யாரையேனும் மேம்படுத்துவதற்கோ அல்லது எந்த நோக்கமும் இன்றியோ கீழ்மட்ட தலங்களுக்கு எங்கள் விருப்பம் போல எங்களால் சென்று வர முடியும். 1, 2, 3 ஆகிய கீழ்மட்ட தலங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அங்கி தேவை. அத்தலங்களில் இருக்கும் தீய ஆன்மாக்கள் மற்றும் மோசமான ஆன்மாக்களின் பார்வையில் நாங்கள் தென்படாதபடியும் அவர்களும் அவர்களுடைய மோசமான அதிர்வுகளும் எங்களுக்கு தீங்கு ஏற்படுத்தாதபடியும் அந்த அங்கி எங்களை பாதுகாத்துக் கொள்கிறது, எங்களை பார்த்துக் கொள்கிறது. தங்கள் பாவங்களுக்காக உண்மையிலேயே பெரிதும் மனம் வருந்தியதன் விளைவாக உயர்ந்த தலங்களில் உள்ள அன்பான ஆன்மாக்களின் வழிகாட்டுதல் கிடைக்கப் பெற்றால் தவிர 1, 2, 3 ஆகிய தலங்களில் உள்ள ஆன்மாக்களால் தங்களுடைய தலங்களிலிருந்து ஒருபோதும் வெளியேற முடியாது. கீழ்மட்ட தலங்களில் உள்ள ஆன்மாக்கள் இனி ஒருபோதும் அந்த பாவங்களை செய்ய மாட்டார்கள் என்று உறுதியாக தெரிந்தால் மட்டுமே அந்த நல்ல ஆன்மாக்களின் வழிகாட்டுதல் அவர்களுக்கு கிடைக்கும். பிறகு அந்த தீய ஆன்மா தன்னால் தீங்கிழைக்கப்பட்ட மக்களுக்கு தான் பட்ட கடனை தீர்ப்பதற்காக மீண்டும் பிறவி எடுத்து தன் கர்ம வினையை தீர்த்தாக வேண்டும். சில சமயங்களில் இதற்கு பல 100 ஆண்டுகள் ஆகலாம். மற்ற சமயங்களில் அதற்கு ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே தேவைப்படும். இது ஒவ்வொரு ஆன்மாவின் கைகளில்தான் உள்ளது. பலர் ஒரு சில 100 ஆண்டுகளில் கீழ்மட்ட தலங்களிலிருந்து உயர்ந்த தலங்களுக்கு உயர்ந்துள்ளனர். தங்களுடைய ஒட்டுமொத்த ஆவியுலக வாழ்க்கையில் முதல் 3 தலங்களை ஒருபோதும் பார்த்திராத சில நல்ல ஆன்மாக்களும் இருக்கின்றனர். ஒவ்வொரு ஆன்மாவின் ஆவி உலக பயணம் 4வது தலத்தின் 5வது நிலையிலிருந்துதான் துவங்குகிறது. பல ஆன்மாக்கள் வேகமாக உயர்ந்துள்ளனர். மற்றவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன. இன்னும் பலர் பல யுகங்களாக கீழ்மட்ட தலங்களில் இருந்து வந்துள்ளனர். ஆன்மாக்களுக்கு ஒரு திட்டவட்டமான விதியோ அல்லது நேரமோ கிடையாது. அது ஒரு தனிநபரை பொறுத்தது. தான் மேம்பட வேண்டும் என்ற அவருடைய பேரார்வம் திட்டவட்டமானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தால் உயர்ந்த தலங்களை எட்டுவதற்கு அவருக்கு குறைவான நேரமே ஆகும். 3/5/1981 கடவுளின் நியாய தீர்ப்பு. கடவுள் மிகவும் அன்பானவர், பரிவானவர், நியாயமானவர். அவர் யாரையும் நியாயமின்றி நடத்துவதில்லை. கடவுள் தங்களிடம் நியாயமின்றி நடந்து கொண்டுள்ளதாக பலர் நினைக்கின்றனர். ஏனெனில் எது சரி எது தவறு என்பதை அவர்கள் உண்மையிலேயே அறியவில்லை. கடவுள் தங்களிடம் நியாயமின்றி நடந்து கொள்வதாக பலர் நினைப்பதற்கு இதுதான் உண்மையான காரணம். எடுத்துக்காட்டாக, எங்களுக்கு தெரிந்த ஓர் ஆன்மா இருக்கிறார். அவரை சுரேஷ் என்று நாம் அழைக்கலாம். புவியில் அவர் மிக பிரபலமாக இருந்தவர். பல்வேறு தர்ம காரியங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் பணத்தை அவர் நன்கொடையாக கொடுத்திருந்தார். அவர் பலருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்தார். நலிந்தவர்களுக்கு ஆடைகள், வீடுகள், உணவு ஆகியவற்றை அவர் தானமாக கொடுத்தார். எனவே தான் மிக உயர்ந்த தளத்திற்குத்தான் செல்வோம் என்று அவர் உறுதியாக நம்பினார். புவியில் அவர் இறந்தபோது அவருடைய நினைவில் ஒரு பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. அவர் எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆன்மா என்று மக்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவருடைய உதவியால் ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு அறநிலையத்தில் சுரேஷின் ஒரு சிலை நிறுவப்பட்டது. அவர் ஆவி உலகிற்கு வந்தபோதுதான் ஒரு கீழ்மட்ட தளத்தில் இருந்ததைக் கண்டு அவர் வெகுண்டெழுந்தார். கடவுளின் நியாய தீர்ப்பு எங்கே போனது? நான் தர்ம காரியங்களுக்கு அபரிமிதமாக கொடுத்தேனே. பூமியில் மக்கள் என்னை உண்மையிலேயே வழிபடும் அளவுக்கு நான் தானம் செய்தேனே. ஆனால் கடவுள் என்னை இந்த நரகத்தில் தள்ளி இருக்கிறார். ஏன்? அவருடைய நியாயம் எங்கே போய்விட்டது? அவர் அன்பற்றவர், நியாயமற்றவர், அவர் ஒரு கொடுமைக்காரர் என்று சுரேஷ் கத்தினார். பல நல்ல ஆன்மாக்கள் அவரிடம் சென்று ஆஸ்வாசம் கொள்ளும்படி அவரிடம் கூறினர். பிறகு இச்சூழ்நிலைக்கு பின்னால் இருந்த காரணத்தை செவிமடுக்கும்படி அவரிடம் அவர் கேட்டுக்கொண்டனர். அவர் இவ்வளவு தான தர்மங்களை ஏன் செய்தார் என்பதையும் அச்செய்கைக்கு பின்னால் இருந்த உள்நோக்கம் என்ன என்பதையும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும்படி அந்த நல்ல ஆன்மாக்கள் அவரிடம் கூறினர். நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த நல்ல காரியங்களை செய்தேன். ஆனால் இப்போது நான் எங்கே இருக்கிறேன் என்று பாருங்கள் என்று அவர் கூறினார். உங்கள் செயல்கள்
தன்னலமற்றவையாக இருக்கவில்லை. சொர்க்கத்தில் இடம் பிடிப்பதற்காகவே நீங்கள் அவற்றை செய்தீர்கள். அது உண்மைதானே என்று அந்த நல்ல ஆன்மாக்கள் அவரிடம் கேட்டனர். ஆமாம், அது உண்மைதான். ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு உதவினால், அவர்களுக்கு உணவும் உறைவிடமும் வேலையும் வழங்கினால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்று நம்முடைய புனிதர்களும் சாமியார்களும் தத்துவவியலாளர்களும் கூறுகின்றனர் இல்லையா? கடவுளும் அந்த சாமியார்களும் அனைத்து தத்துவவியலாளர்களும் என்னை ஏமாற்றிவிட்டனர் என்று அவர் குமுறினார். கடவுள் அவரை ஏமாற்றவில்லை என்று அவருக்கு விளக்கிய அந்த ஆன்மாக்கள், நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் அனைத்தும் தயால குணத்தால் செய்யப்பட்டிருக்கவில்லை. எனவே உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டுள்ளீர்கள். நீங்கள் செய்த காரியங்கள் நல்லவையும் அல்ல, தன்னலமற்றவையும் அல்ல. நீங்கள் பாவங்களை செய்துவிட்டு கடவுளுக்கு லஞ்சம் கொடுப்பதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற சுயநலமான உள்நோக்கத்துடன் அக்காரியங்களை செய்தீர்கள். உங்களுடைய பாவங்களை துடைத்தெறிவதற்காகவே நீங்கள் தர்ம காரியங்களை செய்தீர்கள் என்று அவரிடம் எடுத்துரைத்தனர். அவர் மேலும் கோபம் கொண்டு, இது தவறு. எனக்கு மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டியவன். என் பாவங்களை களைவதற்காகவும் சொர்க்கத்தின் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காகவும் நான் பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன். எனவே சொர்க்கத்தில் இருக்க நான் தகுதியானவன். மாறாக கடவுள் என்னை ஏமாற்றிவிட்டு என்னை இங்கே கொண்டு வந்து தள்ளியிருக்கிறார் என்று கூறினார். தான் ஒரு மிக தாழ்வான தளத்தில் இருந்ததால் அவர் பெரும் அதிர்ச்சி அடைந்திருந்தார். ஆனால் அவரால் தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. சாமியார்களையும் புனிதர்களையும் கடவுளையும் அவர் வசைபாடினார். ஆனால் ஆயிரக்கணக்கில் பணத்தை தர்ம காரியங்களுக்கு வாரி இறைப்பதன் மூலமாக தன்னுடைய பாவங்களை தன்னால் துடைத்தெறிய முடியாது என்பதையும், தன்னுடைய நோக்கம் சுயநலமானது என்பதையும் அவர் உணரவில்லை. தர்ம காரியங்களுக்கு நீங்கள் எவ்வளவு நன்கொடை கொடுத்திருந்தாலும் சரி, உங்கள் பாவங்களுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உண்மையாகவும் மனதாரவும் வருந்தி உங்களால் தீங்கிழைக்கப்பட்டவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்கள் கடனை தீர்த்தால் தவிர எதனாலும் உங்கள் பாவங்களை போக்கிவிட முடியாது. தாங்கள் அபரிமிதமாக நன்கொடை கொடுத்துள்ளதால் தாங்கள் சொர்க்கத்திற்கு போவோம் என்று பலர் ஒரு தவறான எண்ணத்தை கொண்டிருப்பது இதிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும். அந்த உள்நோக்கத்தோடு நீங்கள் நல்ல காரியங்களை செய்வதாக இருந்தால் சொர்க்கத்தை பற்றிய நினைப்பை மறந்து விடுங்கள். ஏனெனில் சொர்க்கத்தின் வாயிலை கூட உங்களால் ஒருபோதும் அடைய முடியாது. அது மட்டும் நிச்சயம். காத்திருங்கள். அமானுஷ்யங்களுக்காகவும் அறிந்திராத பல அற்புதமான விஷயங்களுக்காகவும் ஆவி உலகின் விதிகள் தொடரும்.